விஷ்ணு, நந்தி, பிரம்மா எங்களுடைய 3 பேர் கணக்கு ஐயா கொடுத்துருக்காரு. ஓலைச்சோடு எழுதி வாசிச்சு விடுங்கடா, செய்தி போட்டும். நம்ம செய்தி ஆடுற வரைக்கும் நல்லா ஆடட்டுண்டா அப்படிங்கார் ஐயா. சொல்லிட்டார், ரேஷன் கார்டு ஆதார கார்டில் ஆடுற வரைக்கும் ஆடட்டும்டா அப்படின்ட்டார். கணக்கு ஏட்டிலே ஆதியில் உள்ள கணக்கு விவசாயம். உற்பத்தி உற்பத்தி ஆகும், உற்பத்தியில் போவான். ஆடு மாடு கோழி பறவைகளை திம்பான். அந்த அணுக்களில் நிறையா பெரிய போய் கிடப்பான். கல்யாணம் முடிப்பான். கல்யாணம் முடித்த நைட்டில் அன்னைக்கு பூரா கறியும் சோறுமா தின்னுட்டு அந்த ஓட்டி வெளியே எடுப்பான். ஆணும் பெண்ணும் ஓட்டி எடுக்கும். ஓட்டி எடுக்கையில் சென்ட்ரேஷன் பூரா பிறக்குத பிள்ளைய பூரா ஆடு மாடு கோழி பறவைகள் அணுக்களில் தின்னு கொளுத்து மப்பேறி போய் வெளியே எடுப்பான். அந்த அறிவு தான் இப்போ இருக்கும்டா அப்படின்னு எங்கிட்டே சொல்லிட்டார் ஐயா. ஓலைச்சோடு எழுதியிருக்கார். புரியுதா? அந்த அணுக்கள் இப்போ கல்யாணம் முடிச்சே ஒரு 2 நாளைக்கு முன்னால் நல்லா திம்பான். ஆணும் பெண்ணும் தீவனம் உயிர் பலிகளை அடித்து உயிர் பலியில் உள்ள அந்த அணுக்கள், அதில் உள்ள கிருமிகள், அந்த புழு பூச்சியில் வந்த மானிட பிறவி இப்போ கிடக்கானா 2 காலை தோளில் தூக்கி போட்டு உட்காருவான். நான் மாளிகை கட்டியிருக்கேன், என் வீடு மாளிகை பார்த்தியா அப்படின்னு வீட்டு வாசலில் காலை 2 தோளில் தூக்கி போட்டு அப்படி மேலே உட்காந்துருப்பான். அரசியல்வாதி அனைத்து உள்ளவன் பூரா தோலை காலில் உள்ள கணக்கில் தோல்லையும் மண்டையிலையும் தூக்கி போட்டுப்பான். மண்டையும் தூக்கி போட்டுப்பான். அறிவியட்ட முட்டா பயக கடவுள் ஒன்று உட்கார்ந்துருக்காருங்கிற கணக்கில் இப்போ எவனுமே பயம் இல்லை. இப்போ நிறையா நீதிபதி சேர்ச்சி கொற்றார் பூராமே கேட்டுக்கோப்பா. பூமியில் மானிட பிறவிய இருக்கு இடம், ஆடை, சாப்பாடு, உணவு, உயிர் வாழ்றதுக்கு பூமியில் அவர் கொடுத்துருக்காரு. அதை ஆட்டாமுட்டிக்க திங்கா ஓடுதான் ஆடுதான் பாடுதான். அதுக்கு தக்கன வீட்டில் போய் ஒழுங்காக பொத்தி இருக்கணும். வீட்டில் போன உடனே பார், இந்த தமிழ்நாடு முழுவதும் பலாயிரம் கோடி உள்ளவன் பூரா என்னையும் பாரு என் மோரையும் பாருன்னு வெளியில் சேரை போட்டு உட்காந்து அந்த 2 காலை தோளில் தூக்கி போட்டுருப்பான். என்னை பாரு, நான் என் வீடை கட்டியிருக்கேன், என் மாளிகை கட்டியிருக்கேன், என் வண்டி 4 வீலர் 2 வீலர் எல்லாம் நெரிச்சிருவார். இப்போ 2 வீலரை தூக்கி வைப்பார். 2 வீலரில் தானே ஓடுதான். 2 வீலர்னால் வண்டி, புரியுதா? 2 வீலர்னால் 2 சக்கர வண்டியில் தான் விடிய உலாயிக்கிட்டு ஓடுதான், தூக்குதான், ஆடுதான், பாடுதான். இந்த கணக்கை முடிப்பார். இந்த கணக்கு முடிக்கல 2 வீலரில் அப்படியே இராணுவ முப்பட வானரப்பட வரையில் நெரிச்சு அள்ளி எரிச்சிருவான். புரியா? ரோட்டு காட்டுகளில் 10 வண்டி 20 வண்டி தூக்கி நான் ஃபைனான்ஸ் போடுறேன், ஃபைனான்ஸில் வச்சு ஓட்டுதாம்மா, ஃபைனான்ஸ் நடத்துவோம்மா, வண்டி புது வண்டியை பூரா விற்பான். அவனு நான் வண்டி விற்க லோன் போடுறேன் அப்படிமா. அப்படியே அந்த இடத்துல தூக்கி அப்படியே எரிச்சிருவார். இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? குற்றத்தில் குற்றம். புகையாக விடுதான் வானத்தில். அந்த இவன் விட்ட புகை கெமிக்கலாக மேலே போகுது. புரியா? கீழே மில்லு தொழிற்சாலை போட்ட அனைத்து உள்ளவன் பூரா புழு பூச்சியை பூரா கொண்டுட்டான். தவளை வரைக்கும் கொண்டுட்டான். தவளை, புழு பூச்சி என்னென்ன உள்ள பூமியில் படைச்சாரோ அத்தனை பூரா விஷவாயுகளை பூரா மண்ணில் தண்ணியில் பூரா விட்டு 2ஆம் நம்பர் மில்லு தொழிற்சாலையமாக போட்டு விட்டு பாழாக்கிட்டான். அப்போ அது உள்ளே செக் பண்ணி வரையில் தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். என்ன புரியுதா இல்லையாப்பா? கொற்றார் புரிஞ்சுக்கப்பா. மண்ணை பாழாக்க நான் கொடுக்கல, விவசாயம் பண்ணி நல்லா சாப்பிட்றேன்னு தான் கொடுத்துருக்காரு. இருக்கிற ஆடையை மூடி போங்கடா, திறந்து போட்டு போனேன்னா ஓடுத நாய் கூட அப்படி தூக்கி பரண்டி விட்டுரும், கவ்விரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதனால் மூடி போடான்னு கொடுத்துருக்காரு. அறிவில்லையில் சோறை திங்கா, டிஃபன் சாப்பிடுதான், எல்லாமே நல்லா திங்கால. அறிவில்லையில் ஓடுதான். எங்கே பார்த்தாலும் ஓட்டத்தில் இருக்கான். இடம் கிடக்கா இலே கண்டார ஓலிமானுகளா, கம்முன்னு போங்கடா, புடிமான இவர் கையில் வச்சுருக்காரு. ஆட்டாத, சரியா? ஆட்டாத. இருக்கிற இடம் உன் குடும்பத்தில் 4 பேர் இருக்கியா, அதுக்கு தக்கன போட்டுக்கோ. போய்க்கொண்டிருக்காரு. இருக்க பெருக்கி பில்டிங்கு கெட்டுறவன், போகிறவன், டெண்டர் எடுக்கிறவன் பூரா இன்ஜினியர் வரைக்கும் தூக்கி ராவிடுவாங்க அந்த செகண்டில். அதையும் பார்த்துக்கோ. கம்முன்னு போ. கணக்கு 13 கோடீஸ்வர் ஜோதிலிங்கம், 13 கோடீஸ்வர் ஐயா கணக்கு போட்டார். 3/4